வெல்கம் டு வேதாஸ் விலாக்ஸ். வேதாஸ் விலாகில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பீகாக் ப்ளூவோட ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான். இது வந்து ரெடிமேடாக எடுத்தது, அதாவது ஷாப்பில் வந்து இது எடுத்தது, கஸ்டமைஸ் பண்ணது கிடையாது. இது வந்து ஜெயச்சந்திரனில் எடுத்திருக்காங்க. 600. இது வந்து இது ஸ்லீவ் போர்ஷனு, 2 ஸ்லீவ் போர்ஷனு. இது வந்து பேக் நெக்கில் வந்து ஒரு பாட் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. கொடுத்துட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி ஸ்லீவுக்கும் சேம் அதே தான், ஒரு மாதிரி கிராஸ் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து சும்மா லைன் மட்டும், பார்டர் மட்டும் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் புட்டாஸ்லாம் கொடுக்கல. இப்போ இதுதான் வந்துட்டு அளவு ப்ளவுஸு. அவங்க சைஸ் வந்து ரொம்ப லீனாக தான் இருப்பாங்க. ஸ்லீவெல்லாம் ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான். இந்த அளவுக்கு தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இதான் லைனிங்கு. இந்த லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து லைனிங் மெட்டீரியலை வந்து ஃபோல்ட் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் வந்து மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கோடைய லென்த்து 2.5 தான், 12.5 தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் வந்து 11.5 வச்சுருக்கோம். இது வந்து நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணலை. எதுக்குன்னா அது வந்து அதில் அடித்து திருப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நெக்கோடைய இது வந்து பர்ஃபெக்டாக வரணும். நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோன்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிட்டோன்னா அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இந்த நெக்குக்கு அதே மாதிரி பேக் சைடும் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணலை. ஏன்னா அதில் வந்து பாட் நெக்காக இருக்கிறனால பண்ணலை. இது வந்து ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் வந்து 4.5 தான் இருந்துச்சு. பட் அந்த டிசைனுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு 6.5 வச்சுருந்தேன். டிசைனை ஃபுல்லாக கவர் பண்ணணுங்கிறதுக்காக. இது பட்டி போர்ஷன். இப்போ வந்துட்டு லைனிங் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. லைனிங் வச்சு கவர் பண்ணியாச்சு. இது வந்து பேக் போர்ஷன். அந்த பாட் நெக் வந்து 6.5 இருந்துச்சு, நெக்கோடைய ஷோல்டர் லைனு. அதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பாட் நெக் வச்சு கவர் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட் போர்ஷனில் பட்டியெல்லாம் வச்சு பட்டன் வைக்கிறது, பட்டன் ஹோல்டர் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சா. இது ரைட்டு லெஃப்ட்டு. ஸ்லீவ் போர்ஷன். இது வந்து ஸ்லீவ் வந்து அந்த புட்டாஸ் இருக்கிறத கம்மி பண்ணிவிட்டு வெறும் அந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஸ்லீவ் மட்டும் கவர் பண்ணுற மாதிரி அந்த டிசைன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து பேக் ரோப் வைக்கிறதுக்காக இந்த பீஸு. இப்போ வந்து ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. ஃபைனலாக அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ஸ்லீவ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த ஸ்லீவ் வந்து சும்மா ஷார்ட் ஸ்லீவ் மாதிரி வச்சு, இது ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன், பட்டன் எல்லாம் வச்சு கவர் பண்ணியாச்சு. டாசில்ஸ் வச்சோம். இப்போ எதுனா லூஸ் டைட் இருந்துச்சுன்னா நம்ம கவர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக. இதை வந்து லெஃப்ட் சைடு ஷோல்ட்ரு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. டாசில்ஸும் வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணி ஃபைனலாக அதோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. Thanks for watching. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping application now available on Play Store and App Store. BuyMode e-shopping app